D105. D105 அப்படின்னு என்னது divisible element of 105. எது பாசிபிள் சொல்றாங்கன்னு சஸ்வதா எது பாசிபிள்? Sir, 1, ஆ 5. 5 எடுத்து முடியுமே ஸ்டார்டிங் 3 வருமா? 3 வரும் sir. 3 போட்டுட்டு போய்க்கலாம். 15. 3 into ஓகே 5 5க்கு அப்புறம் 15 7 sir. 7 ஓகே thank you 7 10 வராது 15 தான் அடுத்தது 12 13 15 தான் sir. ஓகே 15 அப்புறம் இது எழுதி கண்டுபிடிச்சு இதனோட ரிவர்ஸ் ஆர்டர் வரும் 15 எதாவது மல்டிப்ளை பண்ண வரும் 7 மல்டிப்ளை பண்ண வருமா 7 வந்து மல்டிப்ளை பண்ணணும் 5 வந்து எதை மல்டிப்ளை பண்ணணும் 21 மல்டிப்ளை பண்ணணும் 3 வந்து எதை மல்டிப்ளை பண்ண வரும் 35ங்கிற ஒரு எலிமெண்ட் வருது 35 வரும் கரெக்ட்டுங்களா 35 வரும் அப்ப ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் 7 ரெண்டு டைம் 7 எழுதியாச்சு 7 எழுதியாச்சு அத சொல்றேன் 7 எழுதியாச்சு 35 வரும் அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன 105 கரெக்ட்டுங்களா 105 அப்ப ஆர்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ரா அப்ப 8 எலிமெண்ட்னா திரும்ப என்ன பண்ண போறோம் கியூபாய்டோட டயகிராம் இந்த மாதிரி 8 வந்துச்சுன்னா நீங்க ஷேப் நீங்களே டிரா பண்ணீங்க சப்போஸ் அன்ஷேப்ல வந்ததுன்னா நீங்க அன்ஷேப்க்கு வந்து நீங்க டிரா பண்ணனும்னா நீங்களே ஓனா டிரா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது ஷேப் வந்துச்சு அதனால வந்து நான் ஷேப் வந்து 8 ஷேப்னால நான் 8 ஷேப்போட டயகிராம் நான் டிரா பண்றேன் கியூப் இல்ல கியூபாய்டு எது வேணா எடுத்துக்கலாம் சப்போஸ் 7 வந்து என்ன சார் பண்றதுன்னா அந்த 7ஓட ரூலுக்கு வந்து நீங்க டயகிராம் போட வேண்டாம் நீங்க ஓனா போட வேண்டாம் அது லிங்க் பண்ற மாதிரி நீங்களே ஓனா கிரியேட் பண்ணுங்க லிங்க் பண்ற மாதிரி ஓனா கிரியேட் பண்ணி போடுங்க அவ்வளவுதான் இதை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிட்டு போட்டா நம்ம ஈஸி 8னால ஏன்னா கொஸ்டின் டயகிராம் வரும் அதனால நான் லிங்க் பண்ணிட்டு போடுறேன் நீங்க ஓனா போட முடிஞ்சாலும் போட்டுக்கலாம் 8 பேஸ் வந்து நீங்க ஓனா போட்டுருவோம் அப்படின்னு போட்டுக்கலாம் சரி இப்போ இங்க என்ன நடக்குது இதே ஐடியா தான் 1 வந்து எல்லா ஓடையும் டிவைட் ஆகும் இப்போ என்னென்ன பாசிபிள் 3 டிவைட் ஆகும் 5 3 டிவைட் ஆகுமா ஆகாது ஆனால் 5 தனியா போகுது 7 வருது அடுத்த எலிமெண்ட் 7 வந்து இது நான் 3 எலிமெண்ட் டிவைட் ஆகாது அதனால நான் 7 போட்டுக்கிறேன் சரிங்களா இதுல எனர்ஜி டவுட் இருக்குங்களா 1 வந்து 3ஆ டிவைட் ஆகுறதுல எனர்ஜி டவுட் இருக்குதாமா இல்ல சார் மேபி நீங்க இந்த பிளேஸ்ல எடுத்துக்கலாம் இந்த பிளேஸ்ல எதுல வேணா எடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது மேக்ஸிமம் இதுல எடுத்துட்டா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு போறது நல்லா இருக்கும் அதனால தான் நான் இங்க எடுக்கிறேன் நீங்க ரைட் சைடு இருந்து கூட எடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது அப்போ 1 வந்து நான் இங்க எடுத்துட்டேன் 1 எடுக்கும்போது நம்மளுக்கு என்னது 3 எலிமெண்ட் டிஃபரெண்ட் எலிமெண்ட் வருது அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 லைன் கண்டிப்பா இருக்கும் 1 2 3 லைன் இருக்குது அப்ப நீங்க எலிமெண்ட் எப்படி வேணா மாத்தி போடலாம் அப்ப என்ன பண்ணலாம் இது 3 இது 5 இது 7 மாத்தி போடுறது பிரச்சனை கிடையாது சரிங்களா சரி அடுத்து என்ன எலிமெண்ட் இருக்குது 15 21 இந்த 15 21 என்ன ஆகும் 3 ஆல் ஆகும் 15 21 3 ஆல் ஆகும் சரி அப்ப 15 21 3 ஆல் ஆகும்போது 3 க்கு ரெண்டு லைன் இருக்கணும் அப்ப இந்த லைன் ஒன்று இருக்குது இந்த லைன் இருக்குது அப்ப எங்க 15 போட விடாங்கன்னு அந்த 15 போடுற இடத்துல 5 கனெக்ட் ஆகுதான் பார்க்கணும் இங்க போட்டீங்கன்னா 7 கனெக்ட் ஆகுது 15 அப்ப இங்க போடணும் இங்க பாருங்க இது 7 கனெக்ட் ஆகிற ஏரியா இது வந்து 5 கனெக்ட் ஆகிற ஏரியா அப்ப 15 எங்க போடுவீங்கன்னா இந்த இடத்துல போடணும் 15 அதே மாதிரி 21 இதுல 21 எங்க போடுவீங்கன்னா இங்க போடணும் சரிங்களா இதுதான் அனலைஸ் பண்ணி இப்போ அப்ளை பண்றது சரிங்களா இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாக்கண்ணே இல்ல சார் சரி அடுத்து என்ன 35 35 என்னது 7 into 5 தெரியும் அப்ப 7ம் 5ம் கனெக்ட் ஆகிற ஏரியா இது 7 இது 5 ஓட ஏரியா அப்ப இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற ஏரியா இங்க அப்ப இது 35 ஓகேங்களா 35 முடிஞ்சது இப்போ அடுத்த ஒர்க் என்னது இப்போ இங்க கனெக்ட் ஆகிறது வந்து 105 அப்ப அந்த 105ங்கிறது எல்லா எலிமெண்ட்டும் டிவைட் ஆகணும் நல்லா பாத்துங்க 15 105 ஆல டிவைட் ஆகும் 21 105 டிவைட் ஆகும் 35 105 டிவைட் ஆகும் அப்ப நம்ம ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணும்போது இந்த டிவிசிபிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணணும் இல்லைன்னா நம்ம லாக் ஆயிடும் சரிங்களா ஓகேவாமா ஓகே சரி டேக்கனே இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க யார் யாருக்கு எடுக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் 1 க்கு 105 சார் ஒன்னோட காம்ப்ளிமெண்ட் வந்து 105 105 ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து டைரக்டா எடுக்கலாம் இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் மாதிரி 1 இது ஒரு பிரச்சனை கிடையாது மத்த எலிமெண்ட் எடுத்து ஒரு டேபிள் 3 35 சார் ஓகே அப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அது ஈஸி அப்ப 3 க்கும் 35 க்கும் 35 அப்ப என்னது
335 லிங்க் ஆகாது. அதனால இதனோட காம்ப்ளிமெண்ட் என்ன எழுதலாம்? 1 எழுதலாம். 1 sir. ஏன்னா இது வந்து என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அது சொல்லி பார்த்துட்டே இருங்க, அப்பதான் வரும். இது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன கிடைக்கும்? 105 105. அப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி எழுதுங்க. 3 dash equal to 35, 35 dash equal to 3. அப்போ இதனோட காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது. மொத்தம் 2 எலிமெண்ட் கிடைச்சது. 2 + 2 4 எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. மீதி எலிமெண்ட் யார் லிங்க் பண்ணலாம்? இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் எடுத்துங்க, அது ஈஸி. 15 × 17 எடுக்கலாமா? 15 17 டிவைட் 7. 15 7 கனெக்ட் ஆகல. அப்போ 7 ஸ்டார் 15 கரெக்டுங்களா? 7 ஸ்டார் 15 கரெக்டாமா? ஆமா சார். அப்போ என்ன நடக்கும்? இதுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு என்ன கிடைக்கும்? அதே ஐடியா தான். 7 ப்ளஸ் வரை இங்கே வந்து அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு சொல்லணும். சரி, நமக்கு நம்ம எழுதுறதுனால நாமளே போட்டுக்கலாம். ஏன்னா எழுதும்போது ப்ளஸ்ன்னு போடும்போது அப்பர் பவுண்டு நாமளுக்கு வரும். ப்ளஸ் 15. அப்போ 7 ஸ்டார் 15ஓட அது வந்து லோயர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து 1. இதனோட லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாது. டைரெக்டாக 15 தானே? அப்போ டைரெக்டாக 105 தான் ஆகும். டைரெக்டாக 105 தான் ஆகும். அப்போ என்னாச்சு? 7 டேஷ் ஈக்குவல் டு எவ்வளவு? 15. 15 டேஷ் ஈக்குவல் டு 7. அப்போ கடைசி எலிமெண்ட் யார் இருக்கானே? யாருக்காருக்கு லிங்க் பண்ணுவீங்க? 5 35 பண்ண முடியாது. 21. ஓகே, தேங்க்யூ. 5 21. 5 21 போனேன்னா இது லோயர் பவுண்டா? லோயர் பவுண்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். அதே 5 அப்பர் பவுண்டு கிடைக்கணும். லீஸ்ட் அப்பர் பவுண்டு என்ன கிடைக்கணும்? 105 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 5 டேஷ் ஈக்குவல் டு எவ்வளவு? 21. அண்டு 21 டேஷ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? 5. அப்போ மொத்தம் 8 எலிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்குதான் பாருங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது பேரு, செகண்ட் பேரு, இது தேர்டு பேரு, இன்னொரு ஃபோர்த்து பேர் இங்கே இருக்குது. ஃபோர்த்து பேர். அப்போ 4 × 2 8. அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு. தேர்ஃபோர் D105 is a complemented lattice. Is a complemented lattice. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குதுமா? காம்ப்ளிமெண்டட் lattice எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? எப்படி டவுட் இருக்குதுங்களா? என்னக்கான டவுட் இருக்குதுங்களா? காம்ப்ளிமெண்டட் latticeனா இதுதான் ப்ராசஸ். இது ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? இல்ல சார். அவ்வளோதான்.